பலருக்கு பாடமாகிப் போன ஜப்பார் பாய் ஒரு தொழில் பாடம். ஆரம்ப வெற்றி. ஜப்பார் பாய் பிரியாணி செய்வது தொடர்பான வீடியோக்கள் யூடியூபில் மிகப்பெரிய அளவில் ரசிக்கப்பட்டது. பிரியாணியை எப்படி மிக சுவையாக செய்வது என்பதை தனது தொழில் ரகசியங்களையும் கூட எந்த மறைப்பும் இல்லாமல் திறந்த மனதுடன் பகிர்ந்தார். இதன் காரணமாக அவருக்கு பல லட்சம் ரசிகர்களும் பார்வையாளர்களும் சேர்ந்தனர். யூடியூப் புகழை தொடர்ந்து அவரது பிரியாணி வியாபாரம் மிகப்பெரிய அளவில் சூடுபிடித்தது. ஆர்டர்கள் குவிந்தன. கணிசமான வருமானமும் கிடைக்க ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் தனது பிரியாணி வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்த விரும்பிய ஜப்பார் பாய் தமிழ்நாட்டில் கடைகள் தொடங்காமல் நேரடியாக சார்ஜா, துபாய், அமெரிக்கா, கனடா போன்ற வெளிநாடுகளில் கடைகளை அதிரடியாக திறந்தார். தொடர்ச்சியாக பிரியாணி மட்டுமல்லாமல் வேறு வேறு தொழில்களிலும் ஈடுபட்டார். ஜப்பார் பாய் நேரடியாக தயாரிக்கும் பிரியாணியின் சுவை எப்போதும் ஒரே தரத்தில் இருந்தது. ஆனால் பல நாடுகளில் உள்ள கடைகளில் பணிபுரிந்த மாஸ்டர்களின் குளறுபடிகள் காரணமாக சுவை ஒரே மாதிரி இருக்கவில்லை. தரம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. வாடிக்கையாளர்கள் குறைந்தனர். இதன் விளைவாக வியாபாரம் சரிவை சந்தித்தது. வியாபாரத்தை மீட்டெடுக்க பல்வேறு முயற்சிகள் செய்து வருகிறார் ஜப்பார் பாய். இருந்தும் இன்று ஜப்பார் பாய் பல கோடி ரூபாய் கடனில் சிக்கியுள்ளார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: என்ன தொழிலாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்வது மட்டும் போதாது. அளவுக்கு மீறி அகலகால் வைத்து விரிவாக்கம் செய்வது ஆபத்தானது. ஒரு கடை நன்றாக ஓடுகிறது என்பதற்காக பல இடங்களில் ஒரே நேரத்தில் கடைகள் திறந்தால் பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் என்று நினைப்பது தவறான கணிப்பு. 2 கடைகள் நஷ்டத்தில் ஓடினாலும் மற்ற கடைகளில் வரும் லாபம் அதில் கரைந்து போய் மொத்த வியாபாரத்தையே பாதிக்கும். முடிவு: சரியான தொழில் நெறி, விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பது போல் வரவை அறிந்து செலவு செய்ய வேண்டும். அதிக கடன் அல்லது வட்டி கடன் வாங்காமல் தொழிலை நடத்த வேண்டும். அப்படி செய்தால் மன நிம்மதி இருக்கும். நஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு மீண்டும் எழும் சக்தி இருக்கும்.